வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு இட்லி பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள், நான் இந்த ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இது 100 உளுந்து, இதுக்கு 1.5 கப்பு எள், ஒரு 10 வரமிளகா. இந்த மிளகா கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அதனால் ஒரு 10 போதும், 8 அல்லது 10 போதும். தேவையான அளவு கல் உப்பு, பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு ரொம்ப போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக போட்டால் போதும், அது ஆப்ஷன் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடுவோம். வத்தல் வதங்குறதுக்கு மட்டும் ஆயில் தேவைப்படும், மற்றதெல்லாம் ட்ரையாக தான் வறுக்கணும். வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து உளுந்து, உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று ஒன்றா வறுக்கிறது தான் மெயின். வத்தலும் நல்லா வறுத்து எடுக்கணும், கலரும் மாறக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா வறுபட்டுருக்கணும். அதே மாதிரி உளுந்தும் நல்லா ஈவனாக ஒன்று போல் எல்லாம் ஒன்று போல் வறுத்து வரணும். உளுந்தை பொதுவாக வறுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு உளுந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி என்ன செஞ்சுக்கலாம், வறுத்துக்கலாம். இது ஈஸியாக வறுபடும். ஸோ இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம், வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். உளுந்தை எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள், இதையுமே முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடான உடனே என்ன செஞ்சுக்கலாம், ஸ்லோ ஃப்ளேமில் என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வறுபடும். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும், அதுதான் அது வறுபட்டதுன்னு அர்த்தம். எள்ளு பொரிய ஆரம்பிச்சு இப்போ எடுத்துடலாம். ரொம்ப நேரம் போட்டால் எள்ளு ஒரு கசப்பு தன்மை கொடுத்துரும், அதனால் எள்ளு பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல் உப்பு அதை லேசாக வறுத்து வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உளுந்தும் வத்தலும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி எள்ளையும் தனியாக தான் தட்டி வச்சுக்கிடணும். திரிக்கும் போதுமே
உளுந்தையும் வத்தலும் அதில் ஃபஸ்ட்டு திரிச்சிட்டு இதை தனியாக எடுத்துகிட்டு எள்ளை தனியாக என்ன செஞ்சுக்கலாம், வறுத்து திரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வறுத்ததுக்கு இது கொஞ்சம் முக்கால்வாசி இதை திரிச்சதுக்கு அப்புறமா அது கூட என்ன செய்யணும், அந்த எள்ளை போட்டு திரிக்கணும். அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த உளுந்து சரியாக திரிப்படாது. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம், அதுக்கப்புறமா திரிக்க ஆரம்பிப்போம். இப்போ ஆறிட்டு உளுந்து, வத்தல், உப்பு, அதுவுடைய பூண்டு இவ்வளோத்தையும் போட்டு ஒரு பாதியாக திரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ திரிச்சிட்டு வந்திருக்கோம். இது கூட எள்ளையும் போட்டு திரிச்சிக்கலாம். நல்லா ஒரு கரண்டியை வச்சு அடியிலேருந்து எல்லாம் கிண்டி விட்டுட்டு திரும்ப ஒருக்க திரிச்சிடுவோம். இப்போ எள்ளும் போட்டு திரிச்சாச்சு, 2வது தடவை திரிச்சாச்சு. எள்ளு நல்லா திரிப்பட்டுட்டு நல்லா ஒன்று போல் கிண்டிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அப்புறமா ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொடி அது பாட்டுக்கு இருக்கும். நல்ல எள்ளோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எள்ளு இட்லி பொடி. இது இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி சாதத்தோடு விரைவி சாப்பிட்றதுக்கும் தனியாக ஒரு எள்ளு பொடி திரிப்பாங்க. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.